இன்றைய நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள். அற்புதமான நாள். ஏன்னா இன்றைய நாள் அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அன்னைக்கு பொதுவாகவே ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான கடனில் மாட்டின்னு இருக்காருன்னு சொன்னாலும் சரி, வீட்டில் தீராத நோய் ஓடிண்டே இருக்கு, எப்பறம் பார்த்தாலும் வீட்டில் ஒரு 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு மாத்திரை செலவுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் சரி, கடுமையான அவதி, அதே மாதிரி நிறைய பேருக்கு நரம்பு பாதிப்பு, படிப்பில் தடை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எளிய பரிகாரமாக இந்த அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா சாத்துர் மாசமும் சேர்ந்து இருக்கிறதுனால காளிங்க நர்தனன் வழிபாடு, கிருஷ்ண பரமாத்மாவில் இந்த மோசமான விளைவுகள் எல்லாமே நீங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் காளிங்க நர்தனன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயுமே விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, என்ன பிரச்சனையோ ஒழிந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு குருமார்களின் மூலியமாக உங்கள் கண்ணுக்கு தென்படும். அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் பெருசாக ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்னதாக அஜீரண கோளாறுகள் மட்டும்தான் ஏற்படும். அஜீரண கோளாறுலாம் ஒரு சாதாரணமான விஷயம். வெந்நீர் குடிச்சிட்டு போனீங்கன்னா போதும், அந்த அஜீரண கோளாறுகள் கிளியர் ஆகும். அஜீரணம் என்பது குருவின் காரகத்துவம். குருவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பகை கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்னா வெந்நீர், சுடுதண்ணி, அதை குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் சரியாயிடுவார். நம்ம சொல்கிறோம்ல, இப்போ உங்களுக்கு ஜுரம் வந்துன்னா பேராசிட்டமால் போடுங்கன்னு. ஜுரத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் உடம்பு குளிர்ச்சி கொடுக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டுங்கிறது டிசிபேட் பண்ணணும், உடம்புலேருந்து வெளியே தள்ளணும். அதுக்கு என்ன வேணும்? பேராசிட்டமால் தான் வேணும். அந்த மாதிரி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலி வேதனைகள், தேவையில்லாத சுளுக்கு, தேவையில்லாத இந்த அஜீரண கோளாறுகள்லாம் இருக்கும் பொழுது வீட்டில் டெய்லியும் நிரந்தரமாக வெந்நீர் அப்படின்னு வைத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது வித்தண்டாவாதமாக கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை, புரட்சிகரமான கேள்வி, அது தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே கேட்குறது, அது நாளைக்கு காலையில் சரியாயிடும். அதனால் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. மெயினாக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அற்புதமாக இருக்கும். எப்படி ஏசி மெக்கானிக்கு, அப்புறம் சர்வீஸ் பண்ணக்கூடிய பைப்பிங் சம்மந்தப்பட்ட ஆள் பண்ணுறாங்கல்ல அவங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு, ஆடிட்டிங் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்க, நிம்மதியை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல விசாக நட்சத்திரம் காலை 10:32 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். ஸோ 10:30 வரைக்கும் இன்றைய நாள் நிறையா ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். பார்க்குற மனுஷங்கள்லாம் அற்புதமான மனுஷாலாக இருப்பா, எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய மனுஷாலாக இருப்பான். நல்ல குழந்தைகளுக்கு நல்ல அபிவிருத்தி அடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து ஒரே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இன்றைய நாள் என்னடா இப்படி பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி போதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா மக்கள் சந்திப்பு ஏற்படும். பொது ஜன தொடர்புன்னு சொல்லுவோம். யாருன்னே தெரியாது அந்த மாதிரி நபர்கள்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கான பிராப்தம் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம் இருந்தாலும் சரி, பூஜா சாமான் கடை வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இருக்கும். பருப்பு வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணையோட ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்தந்த வயதுக்கு ஏற்பவாறு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்னா உங்கள் ராசி லக்னத்திலிருந்து 6ஆம் வீடு. ஒரு காரியம் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. அது எப்படி என்ன அவங்க சொல்கிறாங்க, நான் இதை முடிச்சே காட்டுவேன் அப்படிங்கக்கூடிய வைராக்கியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாள். உங்கள் மனசில் அந்த வைராக்கியத்தை விதைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருத்தர் உங்ககிட்ட இது முடியாது, உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அது பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு உள்ளேருந்து உத்வேகம் பிறக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. மருத்துவர்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய நாள்.
யாரெல்லாம் செவிலியர்கள் இருக்காலோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அப்ரிசியேஷன், பாராட்டுகள் குவியக்கூடிய நாள். சைலண்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களெல்லாம் பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சைலண்ட்டாக பின்னாடி இருந்து அப்பா அம்மா மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பெருசாக்குறீங்களோ அத்தனை மெழுகுவர்த்திகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அதே மாதிரி அம்மா அப்பாக்களுக்கும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனசார நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசுக்கு எந்த விதமான துக்கம் இருந்தாலும் நிவர்த்தியாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுது. பூர்வ புண்ணியம்ங்கிறது போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் இப்பொழுது பாக்கியமாக வரப்போகிறது. குழந்தை பிராப்தம், வாழ்க்கையில் சந்தோஷம், தாம்பத்தியம், அதே மாதிரி கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். யாராவது ரெஃபரன்ஸ் மூலிமா ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வரணும்னா அது வர்றது, யாரெல்லாம் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் 10:30க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய மெஷின் வியாபாரம் பண்ணி நல்ல ஆள் இல்லை, நான் விற்கணும், சேல்ஸ் ஆக மாட்டேங்கிறது, ஒரு நல்ல வீடு விற்கணும்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பெரிய விஷயம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். எல்லாமே உங்களுக்கு நற்பெயர் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை மனசார வணங்கணும். ஆஞ்சநேயரை நீங்கள் மனசார வணங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயுமே இந்த உடுப்பி பக்கத்தில், கர்நாடகா உடுப்பி பக்கத்தில் ஹம்பின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே யந்தரோ தாரக ஹனுமான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆஞ்சநேயர் இந்த யந்திரத்துக்குள்ளே இருப்பார். ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய இடம் அது. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது நிவர்த்தியை கொடுக்கும். வீடு அமையாத ஆட்கள், உடம்பு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஆட்கள், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி மொபைலில் வால்பேப்பராக வச்சு டெய்லியும் சுவாமியை வணங்கும் பொழுதும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக 2 மாதத்துக்குள்ளே நல்லது நடக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குன்னா, அஷ்டமத்தில் சனி வக்கரமாக உங்களை போட்டு பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துட்டுருக்கார். சனி யாருக்கு அடங்குவார்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் அந்த ஒரு அம்சம் உண்டு. அதனால் இன்றைய நாள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய சக்ஸஸ் உங்கள் வாழ்நாளில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடட்டும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக யந்தரோத்தாரக ஹனுமானுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்படட்டும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன். ஸோ இன்றைய நாள் வந்து யாரெல்லாம் இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, மென்டலி ஹேண்டிகேப்டு, இல்லைன்னா ஸ்பெஷல் ஏபிள்டு சைல்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்கூலில் பாடம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஒரு பாராட்டு மழை குவியக்கூடிய வாய்ப்புகள். இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி தங்க அடகு கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஃபினான்ஸ் கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், பேங்க்கில் ஃபினான்ஸ் பார்க்குறாங்கல்ல அவளுக்கு அத்தனை பேருக்கு இந்த நாள் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பலவிதமான வெற்றியை கொடுக்கும். குருமார்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம், நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் வீட்டில் பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பலவிதமான சங்கடங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நம்பிக்கையோடு இருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உதிக்கக்கூடிய நாள். அது நடக்கிறது தான் பெரிய விஷயம். நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரச்சனையே ஓடின்னு இருக்கும். ஒரு விஷயம் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னா அது நடக்காது, அது நமக்கு செட் ஆகாது, அவங்க எதாவது சொல்லுவாங்க, இவர் எதாவது சொல்லுவார், இந்த மாதிரி தடை சம்பந்தப்பட்ட மென்டாலிட்டியே ஓடின்னு இருக்கும். ஆனால் இன்றைய நாள் 10:30க்குள்ளே நிறைய நல்ல எண்ணங்கள் உதிக்கும். யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்களில் வேலை செய்கிறீங்களோ, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் பெரிய ஏற்றம் உண்டு. நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி 100% சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். யாரையும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, இரும்பு வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் பாத்திர கடை வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ நல்லா இருக்கும். காய்கறி மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பலசரக்கு கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகளுக்கு அற்புதமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப செழிப்பான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் இந்த நாள் வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நடப்பது இன்றைய நாள் நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் ஐயோ பாவம் யாருக்கும் உதவி பண்ண போகக்கூடாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அது மட்டும் பண்ணுறது. இன்ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். இன்றைய நாள் உங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா குருங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டும் கிடையாது, குழந்தை பாக்கியமும் கொடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி குருமார்களுடைய உபதேசம், குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் லக்னத்திலேயே சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு விசாக நட்சத்திரத்தில் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது. 10:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அனுஷ நட்சத்திரத்துக்கு மாறும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். தலைவர்களாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம், சுபகாரியங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய பிராப்தம், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம், ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அதனால் எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை. இன்றைய நாள் முழுக்க முழுக்க கௌரவத்தை நிறையா பெறுவீர்கள். அதுவும் பெண்கள்லாம் ரொம்ப கௌரவமாக நடத்துவீங்க. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த மாதிரி விரயங்கள்? பயணங்களுக்காக விரயங்கள், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அதனால விரயங்கள், வண்டி வாகனங்களில் தேவைப்படக்கூடிய பெட்ரோல் டீசல், இந்த மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள், இது எல்லாமே இன்றைய நாள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி தெரியாத ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். சில பேருக்கு மாத்திரை மருந்துக்கு செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம், தேவையில்லைன்னு தெரியும் ஆனாலும் அதை செலவு பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயம், அது கடனாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு பைசல் ஆகக்கூடிய, பிரச்சனைகள் முடியக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன். அந்த கர்மா வேலையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக கூட இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக இந்த நாள் கண்டிப்பாக செலவு பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துலேருந்து நீங்கள் குணப்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை நிறைவேறும். வரவேண்டிய பணம் எதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பணம் வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நட்பு உருவாகக்கூடிய நாள். ஆண்களுக்கு எதிரி தொல்லை நீங்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. யார் உங்கள் எதிரியாக இருக்கானோ, மறைந்திருந்து தாக்கக்கூடிய, மறைந்திருந்து உங்களுடைய செயல்பாடுகளை தடை கொடுக்கக்கூடிய எதிரி யாராக இருக்கானோ அவன் கண்டிப்பாக உங்கள் நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அல்லது அவர்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். அருமையான நாள். முருகனை மனசார நினைங்க போகிறோம். பழனி முருகனை மனசார நினைச்சிங்கன்னா போதும். எந்த விதமான எதிரி தொல்லையாக இருந்தாலும் இன்றைய நாள் காணாமல் போகக்கூடிய, நல்ல தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய, நினைத்தது எல்லாமே லாபமாக மாறக்கூடிய. இன்னொன்று, ஆகர்ஷண சக்தி வரணும்னா முருகனை தொடணும். முருகனுடைய வழிபாடு செய்ய செய்ய ஜன ஆகர்ஷண சக்தி, எல்லாரும் உங்களுக்கு நட்பாக மாற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இன்னொன்று, நிறைய பேர் வியாபாரத்தில் ஒரு லெவலுக்கு மீறி வளர முடியாமல் தடை கொடுத்துட்டுருக்கோம். அந்த வியாபாரத்தை பெருசு பண்ணுறதுக்காக பேங்க்கில் லோனுக்கு போய் அப்ளை பண்ணுவீங்க. அந்த லோன் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் முக்கியமான வேலைகள் எல்லாமே உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே தீரணுங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க.
அண்ட் உங்களுக்கு கிளியரான நாலேஜ் தெரியும். அது உங்களுக்கு தெரியாமல் எந்த வேலையும் பண்ண முடியாதுல்ல, அதனால் நல்ல நாலேஜும் இருக்கும். ஸோ இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு. சனி வக்கர நிவர்த்தி அடையிற வரைக்கும் நீங்கள் அகோர வீரபத்ரையும் முனீஸ்வரனையும் தான் வழிபாடு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கர்மா நெகட்டிவான விஷயங்கள் பக்கத்தில் வராமல் இருக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா பாக்யஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கான அடுத்த திரிகோணம்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அந்த பாக்யஸ்தானம் ஓரளவுக்கு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் மட்டும்தான் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம், வெளியூருக்கு செல்லக்கூடிய பிராப்தம். பேசிக்கலாக வண்டி ஏறி பஸ் ஏறி, எக்ஸாம்பிள் சொன்னால் சென்னையிலேருந்து நீங்கள் திருநெல்வேலி போகணுன்னா அந்த பஸ்ஸுடைய பயணமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக மாறணும், சந்தோஷம் ஏற்படணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும், பாக்யஸ்தானம் நல்லா இருக்கணும். இன்றைய நாள் உங்களுடைய பாக்யஸ்தானம் அற்புதமாக இருக்குது. நல்ல பிரயாணம், மேற்கு நோக்கிய பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மனசுக்கு ரொம்ப மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள். நல்ல கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தானம் பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க, அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. முனீஸ்வரன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் மகரம், 2வது கன்னி, 3வது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.